டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் அனைவரையும் தமிழோடு நான் யூடியூப் சேனல் அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், அதாவது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சில முக்கியமான பல்கலைக்கழகங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பதாக ஒரு சில வினாக்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்கள் குறித்து கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது என்ற வினா குரூப் 4 தேர்வில் ஒரு முறை கேட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த வீடியோ முழுவதையும் கவனமாக பாருங்கள். முதலில் சென்னை பல்கலைக்கழகம் தெற்காசியாவின் மிக பழமையான மற்றும் மதிப்புமிக்க கல்வி நிறுவனமாக இந்த சென்னை பல்கலைக்கழகம் கருதப்படுகிறது. நிறுவப்பட்ட ஆண்டு 1857. நிறுவப்பட்ட இடம் சென்னை. இதனுடைய சிறப்பு பிரிவுகள் பார்க்கும் பொழுது பல்துறை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி. இது பெயர் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. தென்னிந்தியாவின் உயர்கல்விக்கு அடித்தளமிட்ட முன்னணி பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. கல்வியில் சர்வதேச தரத்தை உறுதி செய்யும் தென்னிந்தியாவின் மூத்த பல்கலைக்கழகமாகவும் இந்த சென்னை பல்கலைக்கழகம் கருதப்படுகிறது. இரண்டாவதாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1929. நிறுவப்பட்ட இடம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம். சிறப்பு பிரிவு என்று பார்க்கும் பொழுது பொறியியல், வேளாண்மை, கல்வியியல், கலை மற்றும் அறிவியல், தொலைநிலை கல்வி என்று பல்வேறு துறைகள் அமைந்திருக்கின்றன. இந்தியாவின் முக்கிய குடியிருப்பு பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்ததாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1965. நிறுவப்பட்டுள்ள இடம் மதுரை. சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது கலை, அறிவியல், சமூக அறிவியல், உயிரியல் ஆய்வு, வணிகம். முதலில் மதுரை பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1971. நிறுவப்பட்டுள்ள இடம் கோயம்புத்தூர். சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது வேளாண்மை, தோட்டக்கலை, வனவியல், வேளாண் பொறியியல், உணவு தொழில்நுட்பம் என்ற பல்வேறு துறைகள் அமைந்துள்ளன. வேளாண் கல்விக்கான மிக முக்கிய மாநில பல்கலைக்கழகமாக திகழ்கிறது இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். அடுத்ததாக அண்ணா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1978. தொழில்நுட்ப படிப்புகளுக்கான இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனமாக திகழ்கிறது. நிறுவப்பட்ட இடம் சென்னை. சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகள். பெயர் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளை இணைக்கும் முதன்மை பல்கலைக்கழகமாக இந்த அண்ணா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. தொழில்நுட்ப கல்வியில் சர்வதேச தரத்தை உறுதி செய்யும் முன்னோடி பல்கலைக்கழகமாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1981. நிறுவப்பட்ட இடம் தஞ்சாவூர். சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது தமிழ் மொழி, இலக்கியம், கல்வெட்டு, தொல்லியல், நாட்டுப்புறவியல், மொழிபெயர்ப்பு போன்ற பல்வேறு துறைகள் அமைந்துள்ளன. தமிழ் ஆய்வுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு பல்கலைக்கழகமாக தமிழ் பல்கலைக்கழகம் திகழ்கிறது. அடுத்ததாக பாரதியார் பல்கலைக்கழகம். பாரதியார் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1982. நிறுவப்பட்ட இடம் கோயம்புத்தூர். சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது கலை, அறிவியல், மேலாண்மை, கணினி அறிவியல், உயிரியல் போன்ற பல்வேறு துறைகள் அமைந்துள்ளன. பெயர் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை இதனால் வரை. மகாகவி பாரதியாரின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982. ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது. நிறுவப்பட்ட இடம் திருச்சிராப்பள்ளி. சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது தமிழ் ஆய்வு, கலை, அறிவியல், சுற்றுச்சூழல் அறிவியல், சமூக அறிவியல் போன்ற பல்வேறு துறைகள் அமைந்துள்ளன. இது பெயர் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. கவிஞர் பாரதிதாசனின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1987. நிறுவப்பட்டுள்ள இடம் சென்னை. சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, செவிலியர் மற்றும் இணை சுகாதார அறிவியல். பெயர் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. அடுத்ததாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1989. நிறுவப்பட்டுள்ள இடம் சென்னை. சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது கால்நடை மருத்துவம், பால்வள அறிவியல், கோழி பராமரிப்பு, உயிரியல் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டின் மிக அண்மையில் நிறுவப்பட்ட
பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் திகழ்கிறது. நிறுவப்பட்ட ஆண்டு 2002. நிறுவப்பட்டுள்ள இடம் வேலூர். சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது கலை, அறிவியல், வணிகம், மேலாண்மை உள்ளிட்ட பல துறைகள் இடம்பெற்றுள்ளன. பெயர் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. இறுதியாக தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 2009. நிறுவப்பட்டுள்ள இடம் திருவாரூர். சிறப்பு பிரிவுகள் என்று பார்க்கும் பொழுது பல்துறை படிப்பு, கலை, அறிவியல், மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அமைந்துள்ளன. மத்திய அரசின் முழு நிதி உதவியின் கீழ் இயங்கும் ஒரு முன்னோடி பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்று பயனுள்ள தகவல்களை பெற நமது தமிழோடு நான் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.